ஹலோ ஆல், இன்னைக்கு பார்க்க போகிறது ரொம்பவே யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் தான். இப்போ நம்ம பிஸ்னஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஆன்லைனில் தான் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய பேர் ஆஃப்லைனில் இருந்தாலும் ஆன்லைனில் நம்ம ப்ராடக்ட் வந்து ஃபோட்டோ நீட்டாக எடுத்து போட்டால் தான் நிறைய ஆர்டர்ஸ் வருதுன்னு பண்ணுறோங்கிறப்போ பிக்சர்ஸ்லாம் வந்து கரெக்டாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து லைட்டிங் வந்து குவாலிட்டி இருக்கணும். ஸோ அதுக்காக தான் ரிங் லைட் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். ஆல்ரெடி வச்சுருந்தேன், அது வந்து கொஞ்சம் உடஞ்சிருச்சுங்கிறனால இப்போ வந்து 18 inch வந்து ஆர்டர் போட்டிருக்கேன். ஸோ அது வந்து எப்படி இருக்குது, எப்படி வந்து குவாலிட்டி இருக்குங்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ஸோ நான் உங்களுக்கு காட்டுறேன். நான் ஆர்டர் போட்ட பிராண்ட் பார்த்தீங்கன்னா ஹேலோ கிரியோ பிராண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ அதில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். இது வந்து 18 inch. பேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கா பேக்கிங்கோட வந்துச்சு. நான் ஆர்டர் போட்டிருந்தது வந்து ஃப்ளிப்கார்ட்டில் தான் ஆர்டர் போட்டிருந்தேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இப்படி தான் இருக்கும். இதில் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன், ஸோ லைட்டை வந்து நம்ம எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறது வித் ஸ்டாண்டோடுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் புக் இது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லான ட்ராவலிங் பேக்கோடய கொடுத்துருந்தாங்க. ஈஸியாக நம்ம கேரி பண்ணிவிட்டு வெளில ஏதாவது அவுட்டோர் ஷூட் இருக்குனாலுமே நம்ம இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸில் தான் நமக்கு வந்து ஸ்டாண்ட் இருக்கும். ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு ஸ்டாண்ட் காமிச்சிடுறேன். ஸோ இதுதான் அதோட ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இப்படி லூஸ் பண்ணிவிட்டு இப்படி நமக்கு என்ன ஆங்கிளில் வேணுமோ நம்ம அதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ இந்த இடத்துல ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு இந்த ஆங்கிள் போதுங்கிறப்போ நான் அப்படி ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு டைட் பண்ணிக்கணும். டைட் பண்ணிட்டு இப்போ நான் நிற்க வச்சேன்னா அழகாக நிற்கும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த மாதிரி நின்றுட்டு ஹைட்டுமே நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நான் அட்ஜஸ்ட் பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த மாதிரி. ஸோ ஹைட் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டோட ஹைட் வந்து ஒரு 6 feet இருக்கும். என்னை விட நல்ல ஹைட்டாகவே இருக்குது. நமக்கு என்ன ஹைட் வேணுமோ நம்ம வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஸ்டாண்டு. கீழே பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இது வந்து என்ன ஆங்கிளில் வேணாலும் நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக கூட ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லை கொஞ்சம் பெண்ட் பண்ணுறதுனாலும் பண்ணிவிட்டு இந்த இடத்துல டைட் பண்ணிட்டோன்னா அதே மாதிரி நிற்கும். நல்லாவே குவாலிட்டியாக இருக்குது ஸ்டாண்டு. ஸோ இந்த மாதிரி பண்ணிக்கிறோங்கிறப்ப ஹைட் வந்து கொஞ்சம் கம்மியாக கரெக்டான ஹைட்லேயே. இப்போ வந்து நம்ம ஸ்டாண்டு பற்றி பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து லைட்டு இந்த பேக்கில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பேக்குள்ளே தான் ரிங் லைட் கொடுத்துருப்பாங்க. ஆல்ரெடி நான் வந்து பேக்கிங்லாம் பிரித்து யூஸ் பண்ணிட்டேன். இருந்தாலும் உங்களுக்கு வீடியோ எடுக்கிறப்ப கிளியராக இருக்கணுமேங்கிறதுனால இன்னொரு வாட்டி புதுசாக போட்டு காமிக்கிறேன். ஸோ இதை ஓப்பன் பண்ணோன்னே இதில் தான் உங்களுக்கு வந்து 18 inch ரிங் லைட் இருக்கும். ஸோ உங்களுக்கு லைட்டு இது வந்து லைட் அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாமே பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பேக்கோட ஆப்போசிட் சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளக்கு கொடுத்துருக்காங்க. ப்ளக்குமே வந்து நல்ல லென்த்தியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு காமிக்கிறேன். இது கொஞ்சம் யூஸ் பண்ணனால சும்மா மடித்து போட்டிருக்கேன். வரப்போ ப்ராப்பராக வந்து நீட் பேக்கிங்கோட. ஸோ நல்ல லென்த்தாக இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மொபைல் ஹோல்டர். நம்ம மொபைல் ஹோல்டர் பார்த்தீங்கன்னா இங்கே மேலேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லைன்னா கீழேயும் ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நமக்கு எந்த இடத்துல வேணுமோ நம்ம ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் வந்து தனித்தனியாக தான் கொடுத்துருப்பாங்க இந்த மாதிரி. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து நான் ஃபிக்ஸ் பண்ணியே இருக்குது. இப்போ உங்களுக்கு வரப்போ தனித்தனியாக கிட்டோடு வந்துச்சு. லைக் இந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நீங்கள் பிரிச்சுக்கலாம், எடுத்துக்கலாம் அந்த மாதிரி. ஸோ இதை நான் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன். இப்போ இந்த ரிங் லைட்டில் எப்படி வந்து மொபைல் ஹோல்டரை அட்டாச் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இது நான் சொன்ன மாதிரி மேலேயும் நம்ம அட்டாச் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. அப்படி இல்லைன்னா கீழேயும் அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போ நான் கீழே உங்களுக்கு அட்டாச் பண்ணி காட்டுறேன். ஸோ இங்கே உங்களுக்கு ஒரு நாப் மாதிரி இருக்கும். இதில் நம்ம தான் ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு இதை இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த இடத்த இப்படி டைட் பண்ணுறீங்கிறப்போ அவ்வளோதான், வெளில வராது, நல்லா ஃபிக்ஸ் ஆகிக்கும். இந்த மொபைல் ஹோல்டருமே பார்த்தீங்கன்னா 360 degree வந்து ரொட்டேட் ஆகும். நமக்கு என்ன ஆங்கிள் வீடியோ எடுத்துக்கலாம். ஸோ இதை எடுத்துகிட்டு போய் இப்போ என்ன பண்ணால் ஸ்டாண்டில் வந்து நம்ம ஃபிக்ஸ் பண்ணோம். அதுவும் எப்படி ஃபிக்ஸ் பண்ணுறதுங்கிறது பார்க்கலாம். இப்போ என்ன பண்ணோம்னா ரிங் லைட் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த ஸ்டாண்ட் இருக்குல்ல, ஸ்டாண்டோட எட்ஜில் நம்ம இந்த ரிங் லைட்டை எடுத்துகிட்டு போகணும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், இங்கே ஒரு ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவை வந்து லூஸ் பண்ணிக்கணும். நல்லா லூஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டாண்டை இப்படி உள்ளே விடணும். உள்ளே விட்டுட்டு நம்ம டைட் பண்ணுறோங்கிறப்போ ஃபுல்லாகவே விட்டுறணும். தெரியுதா, ஃபிக்ஸ் ஆகிக்கும். அதுக்கப்புறம் டைட் பண்ணிட்டோங்கிறப்போ நல்லா டைட்டாக நீட்டாக வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. ஆக்சுவலாக ஸ்டாண்டோட ஹைட் வந்து இது வச்சுருந்தாலே கரெக்டாக தான் இருக்கும். நல்ல ஹைட்டாகவே இருக்குது ஸ்டாண்டு.
18 இன்ச்சுக்கு நல்லா பெருசாக கொடுத்துருக்காங்க. நான் ஃபர்ஸ்ட் வச்சுருந்தது வந்து 12 இன்ச் வச்சுருந்தேன். அதில் வந்து ரொம்ப ஷார்ட்டாக தான் இருக்கும். அப்புறம் நம்ம கனெக்டர் வச்சு தான் நம்ம ப்ளக் பண்ண முடியும். நம்ம பேட்டரிக்கு மொபைலுக்கு சார்ஜ் போடுவோம் இல்லையா, அந்த கனெக்டர் வச்சு அதோட ஹெட்டை வச்சு தான் நம்ம கனெக்ட் பண்ண முடியும். இதுக்கு வந்து டேரெக்டாகவே ப்ளக் கொடுத்துருக்காங்க, நம்ம ப்ளக் பண்ணிக்கலாம். ஸோ இன்னொன்று பார்த்தீங்கன்னா இதோட ப்ரைஸ் வந்து நிறைய பேருக்கு டவுட் இருக்கும். ப்ரைஸ் வந்து 4100 rupees சம்திங் நான் வாங்கியிருந்தேன். 12 இன்ச்சை விட கம்பேர் பண்ணுறப்ப 100% வந்து 18 இன்ச் தான் வந்து நல்ல லைட்டிங் வந்து கொடுக்குது. 3 எஃபர்ட் இருந்தாலுமே 12 இன்ச் தான் பார்த்தீங்கன்னா அவ்வளோவா வந்து லைட்டிங் இருக்காது. 18 இன்ச்சுக்கும் 12 இன்ச்சுக்கும் நம்ம கம்பேரே பண்ண முடியாத அளவுக்கு டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து ஃபிக்ஸ் பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கனெக்டர் இருக்கும். ஸோ இந்த ப்ளக் அதில் கனெக்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த யூஎஸ்பி கேபிள் எல்லாமும் கொடுத்துருக்காங்க. நம்ம ஃபிக்ஸ் பண்ணிட வேண்டியதான். ஓகே, நம்மளோட பேட் லக்கா என்னன்னு தெரில, கரெக்டாக ஸ்விட்ச் போட போகிறப்போ வந்து கரண்ட் போயிடுச்சு. ஸோ நான் வந்து தனியாக ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். இதோட குவாலிட்டி எப்படி இருக்குன்றது இதிலே அட்டாச் பண்ணிடுறேன் இந்த வீடியோலேயே. இப்போ பார்க்குறது எந்த லைட்டுமே இல்லாத ஒரு ஆக்சுவல் வீடியோ. இப்போ நான் வந்து ரிங் லைட் வந்து ஆன் பண்ணுறேன். ஸோ எப்படி குவாலிட்டி இருக்குங்கிறது பாருங்கள். ஸோ இதுதான் ஆக்சுவல் குவாலிட்டி. உங்களுக்கு தெரியும் எந்த அளவு பிரைட் ஆகுதுங்கிறது. டோனுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஷேட் வந்து 3 ஷேட் இருக்குது. ஸோ திஸ் ஒன் இஸ் எல்லோ, ஒயிட், அப்புறம் டீப் எல்லோ ஒன்று இருக்குது. திஸ் வாஸ் த ஆக்சுவல் குவாலிட்டி. குவாலிட்டி வைஸ் 2 குரூப். ரொம்ப ப்ரைட்டாக வேணாலும் நீங்கள் எடுத்துக்கலாம், அப்படி இல்லை நார்மல் லைட்டிங்கில் வச்சு கூட எடுத்துக்கலாம். இப்போ வச்சுருக்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு மீடியமாக ஒரு ஒயிட் கலர் லைட் மட்டும் கொஞ்சம் ரிங் லைட்டில் செட் பண்ணியிருக்கேன், மீடியம் பிரைட்னஸில். இப்போ பிரைட்னஸ் வந்து அதிகப்படுத்துகிறேன். இப்போது டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு கிளியராகவே தெரியும். இது வந்து ரிங் லைட் போடாதப்போ இது பார்த்திங்களா லைட் ஆன் பண்ணோன்னே எவ்வளோ ப்ரைட்டாக இருக்குங்கிறது உங்களுக்கே தெரியும். இதில் 3 ஷேடுமே ரொம்ப நல்லாயிருக்கு. பவர் கட் ஆனதுனால நம்ம இப்போ வீடியோ வந்து மொட்டை மாடியில் எடுத்துகிட்ருக்கோம். ரிங் லைட் பொறுத்த வரைக்கும் க்ரியோ பிராண்டில் வந்து குவாலிட்டி ரொம்ப நல்லாயிருக்கு. நான் இதுக்கு முன்னாடி வச்சுருந்ததுமே க்ரியோ பிராண்டு தான். குவாலிட்டி வைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் வச்சுருந்தது வந்து 12 இன்ச்சு 1500க்கு வாங்கியிருந்தேன். பட் அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ணவே முடியாத அளவுக்கு தான் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அது நார்மல் லைட்டிங் மாதிரி தான் இருக்கும் 12 இன்ச்சு. பட் 18 இன்ச் வந்து ஒரு ப்ரொஃபஷ்னலாக என்ன ரொம்ப டார்ச்சர் பண்ணுதுங்க இந்த குருவிங்க. 18 இன்ச் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்ல பிரைட்னஸ் கொடுக்குது. 3 லைட் இருக்குது, ஒயிட்டு, அப்புறம் வார்ம் ஒயிட்னு சொல்லுவாங்க, எல்லோ, அந்த மாதிரி 3 ஷேட் வந்து இருக்குது. இதோட ப்ரைஸ் வந்து 4100 வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் பண்ணியிருந்தேன்னு சொன்னேன் இல்லையா. ஃபர்ஸ்ட் நான் ஆர்டர் பண்ணப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்தது டேமேஜோட. ஸோ வந்து டேமேஜ் மீன்ஸ் லைட் வந்து எனக்கு எதுவுமே ஒர்க் ஆகலை. ஸோ அதனால் நான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட் போட்டிருந்தேன். ரீப்ளேஸ்மெண்ட்டுமே வந்து போட்டு 2 நாள்லேயே எனக்கு இன்னொரு ப்ராடக்ட் கொடுத்துட்டாங்க. ஸோ சர்வீஸ் வைஸுமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதே மாதிரி நான் ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போட்டப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்து இன்கேஸ் நம்ம கையில் கிடைக்கிறப்ப டேமேஜாக இருந்துச்சுன்னா ரீப்ளேஸ்மெண்ட் மட்டும்தான். அதே ப்ராடக்ட்டை இன்னொரு வாட்டி வந்து நம்ம ஆர்டர் போட்டுக்கலாம் அந்த மாதிரி. ஆனால் ஃபர்ஸ்ட் வாட்டி எனக்கு டேமேஜ் ஆனோன்னா அவங்க 2 பேருமே நான் கஸ்டமர் கேருக்கு கால் பண்ணுறப்போ ரீஃபண்ட் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாங்கிற மாதிரி ஆப்ஷன் கொடுத்தாங்க. சரி, ஓகே, டேமேஜாக இருக்கும், உங்களுக்கு பிடிக்கல, வேறு பிராண்ட் நம்ம மாறிக்கிறோனாலும் அதுக்குமே நமக்கு வந்து ஃபெசிலிட்டிஸ் இருந்துச்சு. ஸோ இதுதான் வந்து என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பிராண்டுக்கு வந்து நான் 10 out of 10 கொடுப்பேன். ஏன்னா அந்தளவுக்கு சூப்பரான பிராண்ட். இந்த பிராண்டுக்காக தான் நான் ஆக்சுவலாக போட்டேன். ஏற்கனவே வச்சுருந்தது அவ்வளோ குவாலிட்டியாக இருந்துச்சு. நான் கால் தவறி கீழே விழுந்து அது உடஞ்சனால தான் வந்து எனக்கு ஃபால்ட் ஆச்சே தவிர மிச்சபடி எந்த ஃபால்ட்டுமே எனக்கு அதில் வரல. ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாகவும் இருந்துச்சு. ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சா நீங்களும் வாங்கிக்கலாம். உங்களுக்கு லிங்க் வேணுங்கிறப்போ கேளுங்க கமெண்ட்ஸில், நான் உங்களுக்கு லிங்க் ப்ரொவைட் பண்ணுறேன். தேங்க்யூ.